ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு இந்த எஸ்கியூஎல் சீரிஸோட வீடியோவில் ஃபாரின் கீ அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபாரின் கீங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஸ்கியூஎல்ல பார்த்தோம் அப்படின்னா. ஓகே, ஃபாரின் கீனா என்ன அப்படின்னா, ரெண்டு டேபிளுக்கு இடையில இருக்கிற ஒரு இன்டெகிரிட்டியை வந்து அந்த டேட்டாவுக்கு இடையில இருக்கிற இன்டெகிரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. இப்போது ஒரு டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்கிறது, இன்னொரு டேபிளில் ஃபாரின் கீயாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 2 டேபிள் சொல்கிறேன். கஸ்டமர்ஸ் பெஸ்ட் ஆர்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு கஸ்டமர் மல்டிபிள் ஆர்டர்ஸாக பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவோன்னா, கஸ்டமருக்குன்னு ஒரு ப்ரைமரி கீ ஐடி இருக்கும், அதே மாதிரி ஆர்டர்ஸ்க்குன்னு ஒரு ப்ரைமரி கீ ஐடி இருக்கும். பட் ஆர்டர்ஸ்னால் நான் கஸ்டமர் ஐடியை வந்து மேப் பண்ணணும்ல. ஸோ அந்த கஸ்டமர் ஐடி தான் வந்து ஆர்டர்ஸில் இருக்கிற ஃபாரின் கீ. ஓகேவா? ஸோ இது வந்து டேபிள்ஸில் எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இப்போ 2 டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன டேபிள்னா கஸ்டமர்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் டேபிள் நேம் கஸ்டமர்ஸ், ஐடி இன்டீஜர், ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட நேம், கஸ்டமர் நேம் varchar 25 கேரக்டர்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர், கஸ்டமரோட ஃபோன் நம்பர். ஸோ சும்மா சின்னதாக தான் கொடுக்குறேன், இதுவும் varcharலேயே கொடுக்குறேன் 25. ஓகே, ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுவேன். இப்போ ஒரு டேபிளை கஸ்டமர்ஸுங்கிற டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போது கஸ்டமர்ஸுங்கிற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா, ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் டேபிள் ஆர்டர்ஸ். இப்போது ஆர்டர்ஸ்க்குன்னு ஒரு ஐடி இருக்குமா, ஐடி இன்டீஜர், ப்ரைமரி கீ, ஆட்டோ இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் ஆர்டரோட டேட், ஆர்டர் டேட் தான் டேட்டா டைப்பாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ஐடி, இதுதான் வந்து இந்த ஆர்டர்ஸில் இருக்க ஃபாரின் கீ, இதை இன்டீஜரில் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து டெசிமலில் கொடுக்குறேன் 5,2. ஓகே, இப்போது நான் வந்து டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுவேன். பட் இது வந்து ரெஃபரன்ஸ் கீயாக நான் வந்து ஃபாரின் கீயை நான் ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாரின் கீ ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த காலமோட நேம், நான் இங்கே கொடுத்துருக்க காலமோட நேம், கஸ்டமர் ஐடி, ரெஃபரன்சஸ், டேபிள் நேம் வந்து கஸ்டமர்ஸில் காலமோட நேம் ஐடி. ஓகே, இங்கே வந்து இப்போ நான் டேபிள்ஸ்னு ஒரு ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ 2 டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு 2 டேபிள் இருக்குது. ஸோ நான் இந்த 2லேயும் வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? இதுக்கு எடுத்துகிட்டு இன்சர்ட் இன்டூ என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸில் க்ரியேட் பண்ண போகிறேன். கஸ்டமர்ஸ். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், கஸ்டமர்ஸில் வந்து ஐடி எல்லாமே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தானே. ஸோ அதனால் நான் வந்து நேமும் ஃபோன் நம்பரும் தான் கொடுக்க வரேன். கஸ்டமர்ஸ் ஃபஸ்ட்டு, கஸ்டமரோட நேம், நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர். ஸோ இது 2 இன்சர்ட் பண்ண போகிறோம். வேல்யூஸ், கஸ்டமர் நேம் பிரியா, நெக்ஸ்ட் ஃபோன் நம்பர், அதுவும் varchar தான் 1 2 3. ஓகே ஓகே, இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஆர்டர்ஸில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் இன்டூ ஆர்டர்ஸில் வந்து என்னென்ன காலம் நேம் இருக்குது, ஆர்டர் டேட், கஸ்டமர் ஐடியா. ஸோ அதே மாதிரி ஆர்டர் டேட், நெக்ஸ்ட்டு கஸ்டமரோட ஐடி, நெக்ஸ்ட் அமௌண்ட். ஓகே, வேல்யூஸ் வந்து என்னென்னா, ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி தப்பாக பண்ணுறேன். வேல்யூஸ் இப்போது ஆர்டரோட டேட் 2024-5-5. ஓகே, கஸ்டமரோட ஐடி வந்து 1, நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து 350. ஓகேவா? இப்போ ஆர்டர்ஸில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது 2 டேபிள்லேயுமே இன்சர்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து செலக்ட்
star from customers. Select star from orders. ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது ப்ரியா இந்த டேபிள் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர்ஸை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா கஸ்டமர் ஐடி இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கஸ்டமர் ஐடி வந்து இப்போது 1ங்கிற ஒரு வேல்யூ ஆல்ரெடி கஸ்டமர் டேபிளில் இருக்குது. இப்போ இல்லாத ஒரு கஸ்டமருக்கு நான் இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதே அமௌண்ட் அதே ஆர்டர் டேட்டு கூட இருக்கட்டும். இன்சர்ட் ஆகாது, எரர் கோட் அடிக்குது பாருங்கள். கேனாட் ஆட் ஆர் அப்டேட் அ சைல்டு. ஸோ உங்களுக்கு பேரண்ட்டில் இல்லாத ஒன்று நீங்கள் சைல்டில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அப்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் வேணும், நான் அதை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா ஆல்டர் டேபிள் நேம் வந்து ஆர்டர்ஸ் தானே, ஆர்டர்ஸ் ட்ராப் கன்ஸ்டன்ட்டோட நேம். இந்த ஆர்டர்ஸில் இதை கிளிக் பண்ணி இங்கே ஃபாரின் கீஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்டன்ட்டோட நேம் இருக்கும், ஆர்டர்ஸ் IBFK ஒன்று. ஸோ அதை நம்ம டைப் பண்ணோம், ஆர்டர்ஸ் _IBFK _1. ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஃபாரின் கீ ட்ராப் ஆகிடும். ஸோ இப்போது ஒருவேளை இந்த இருக்கிற டேபிளில் ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணுன்னாலும் ஆல்டர் டேபிள் ஆர்டர்ஸ் ஆட் கன்ஸ்டன்ட். நான் வந்து இப்போது நானாக கொடுக்கணும், ஃபாரின் கீ கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் எதுனா கொடுக்கலாம், ஆர்டர்ஸ் ஃபாரின் கீ. இங்கே வந்து ஃபாரின் கீயோட நேம் வந்து கஸ்டமர் ஐடி தானே, கஸ்டமர் ஐடி. ரெஃபரன்சஸ் எதை ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்னா கஸ்டமர்ஸ் டேபிளில் இருக்கிற ஐடியா. ஓகே, சாரி, ஃபாரின் கீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ஃபாரின் கீ கன்ஸ்டன்ட் ஆட் ஆகிருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீயில் வந்துருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டேபிளில் ஃபாரின் கீ ஆட் பண்ணணும், அதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கன்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபால்ட் அண்ட் நாட் நல் அந்த கன்ஸ்டன்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.